الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித வர்க்கத்தை படைத்து அந்த மனித வர்க்கத்துக்கு பல்வேறுபட்ட சலுகைகளையும் பல்வேறுபட்ட நோக்கங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். அவ்வாறுபட்ட சலுகைகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே 12 மாதங்களை உங்களுக்கு நமக்காக ஆக்கி தந்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான். அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்கள், துல்காதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம், அதுபோன்று ரஜப் மாதம், இவை 4 மாதங்களில் சிறப்பான, அந்த 12 மாதங்களிலும் சிறப்பான 4 மாதங்களாக இந்த 4ஐயும் ஆக்கி தந்திருக்கின்றான். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதத்தில் தான் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம், துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நாட்களை மிகவும் சிறப்பான நாட்களாக கூறி காண்பிக்கின்றார். 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பான மாதம். அந்த 4 மாதங்களில் அந்த ஒரு மாதத்தில் உள்ள 10 நாள் மிகவும் சிறப்பானது. அதிலும் சிறப்பான ஒன்றாக ஒரு நாள் அரபாவுடைய நாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இந்த அரபாவுடைய தினம், இந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள், இந்த 10 நாட்கள் என்பது மிகவும் அளப்பரிய நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சத்தியம் செய்கின்றார். அதிலே வல்லுஹா, அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, அதுபோன்று வல் ஃபஜ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, அதுபோன்று வல்லைல், இப்படி வன்னஹார், இப்படி காலத்தின் மீதே அல்லாஹ் என்ன செய்றான், நிறைய இடங்களை சத்தியம் செய்றான். அல்லாஹ்வுக்கு சத்தியம் செய்யறதுக்கு வேறொரு சாமானும் கிடைக்காமலுக்கு இல்லை. அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அது ஒரு தாற்பயம் மிக்க ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்து குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால் அந்த பொருள் ஒரு பெருமதி மிக்கதாக காணப்படும். எனவே இந்த காலங்கள் என்பது ஒரு பெருமதி மிக்க ஒன்றாக காணப்படுகின்றது. அவ்வாறுதான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலையாலின் அஸ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் சம்பந்தமாக குறிப்பிடும் போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோன்று தஃப்சீர் கலையிலே மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய இப்னு கஸீர் இமாம் போன்றவர்கள் இந்த 10 நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறை ஒன்றிலிருந்து 10 நாட்கள் வரையான நாள். அதாவது பிறை கண்டதிலிருந்து நாங்கள் பெருநாள் கொண்டாடும் வரைக்குமான, பிறை 10 நாங்கள் என்ன செய்வோம், பெருநாள் கொண்டாடுவோம். இந்த 10 நாட்கள் வரைக்குமான நாட்கள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் அமல் செய்வதற்கு மிகவும் விருப்பமான நாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் இந்த 10 நாட்களிலும் அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏழுமான அளவு நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக, தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக,
அதுபோன்று நல்லறங்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக, வணக்க வழிபாடுகளில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாக இந்த 10 நாட்களிலும் நாங்க என்ன செய்யணும் இருக்கணும். இந்த 10 நாட்கள்லையும் நாங்க என்ன செய்வோம்? 8 நாள் வரைக்கும் நல்ல அமல்களை செய்வோம். 8 நாள் வரைக்கும் நோன்புகளை பிடிப்போம். இறுதியாக வருகின்ற அந்த 9வது நாள் அரபாவுடைய தினம். அரபா சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற ஹதீஸ் நசாயிலே வருகின்றது. 2966வது ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்பது அரஃபா தான், அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை என்று சொன்னாங்க. உதாரணமாக நமக்கு தெரியும், இந்த இடத்துல ஹஜ் செஞ்சாக்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்படி இல்லாமல் போனால் ஹஜ் செஞ்சாக்கள் இல்லாமல் போகலாம். நாம் என்ன செய்யறோம் என்று சொன்னால், இந்த உம்ரா ஹஜ்ங்கிறத நாம் என்ன செய்யறோம்? அது வேற அமல், அரபாங்கிறது வேற அமல் என்று நாங்க விளங்கிட்டு இருக்கோம். நாங்க ஒன்று நன்றாக விளங்கோணும். இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஹஜ்ஜுடைய அமல்கள்ல அரபாவில் தரிக்கிறதுங்கிறது ஒரு அமல். தவாப் செய்யறது, ஷைத்தானுக்கு கல்லறது, அப்படி அது போன்று இந்த அரபாவில் தரிக்கிறதுங்கிறது ஒரு அமல். நம்ம ஏனே அமல்களை விட்டால் நாம் என்ன செய்ய தேவையில்லை, ஹஜ்ஜை திருப்பி செய்ய தேவையில்லை. ஆனால் அரபாவுல ஒரு ஹஜ்ஜுக்கு போற ஒரு ஆள் அரபாவுல தரிக்கல என்று சொல்லி சொன்னால் அவர் என்ன செய்யணும்? திருப்பி அடுத்த வருஷம் அவர் ஹஜ் செய்யணும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ங்கிறதே அரபாவுல தரிக்கிறதா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த அரபாவில் தரிக்கிறதுங்கிறது, அரபா மைதானம் என்கிற அந்த சார்ந்தது மிக முக்கியமான ஒன்றாக இந்த ஹஜ்ல காணப்படுகிறது. இந்த ஹஜ்ஜுடைய நாள் சம்பந்தமாக, இந்த அரபாவுடைய நாள் சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, முஸ்லிம்ல 2623வது ஹதீஸ் ஒன்று வருகிறது. எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரபாவுடைய அந்த நாள் தானே, அரபாவுல அந்த ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் தரிச்சிட்டு இருக்கிற நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிக்காமார்களை கூப்பிடுவாங்க. மலாயிக்காமார்களை கூப்பிட்டு அந்த மலாயிக்காமார்கள்ட்ட செல்வானாம் என்ற அடியார்கள் நைக்காங்கனே, இவங்க எல்லாரும் எது அவா வைத்து, எது அவர்கள் அல்லாஹ்விடம் வேண்டி எதுக்காக இந்த இடத்துல சேர்ந்திருக்காங்கன்னு தெரியுமா என்று சொல்லி கேட்பாங்க. அந்த இடத்துல எல்லாரும் எதுக்காக சேருவாங்க? அல்லாஹ்வுடைய ஒரு திருப்பொருத்தத்தை நாடி மட்டும்தான் அந்த இடத்துல சேருவாங்க என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பெருமிதத்தோட என்ன செய்வானா? மலாயிக்காமார்களை கூப்பிடுவானா. ஏன் காரணம்? ஏன் மலாயிக்காமார்களை கூப்பிடுவான் தெரியுமா? நம்மளெல்லாம் படைக்கிறதுக்கு முதல், இந்த மனித வர்க்கத்தை படைக்கிறதுக்கு முதல் அல்லாஹ் வந்து மனித வர்க்கத்தை படைக்கிறதுக்கு நாடக்குள்ள மலாயிக்காமார்கள் வந்து கேட்டாங்களாம், அல்லாஹ் உன்னை வணங்குறதுக்கும், உன்னை வழிபடுறதுக்கும், உன்னை கட்டளைகளை மீறாமலுக்கு செயற்படுறதுக்கும் நாங்க இருக்கும் போது இரத்தமூட்டி ஃபசாது செய்யக்கூடிய இந்த மனுஷ வர்க்கத்தை என்னத்துக்கு நீ படைக்கப்படுறாய் என்று கேட்டாங்க. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்றான்? கூப்பிட்டு இந்த அடியார்களை பாருங்க, அவங்க எனக்காக இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்காங்க என்று சொல்லி ஒரு பெருமையாக அல்லாஹ் என்ன செய்வானா? கூப்பிட்டு காட்டுவான். அதுபோன்று அதே ஹதீஸ்ல இடம்பெறுகிறது, அல்லாஹ் இந்த அரபாவுடைய தினத்தில நரக விடுதலை அளிப்பது போல வேறு எந்த நாளையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா? நரக விடுதலை அளிக்க மாட்டானா. எந்த நாள்ல நடக்கும்? அரபாவுடைய அந்த நாளில் நடக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள். இந்த நாள்ல நாம என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும். அரபா நோன்பு வந்தா நம்முடைய சமூகத்துல பெரிய ஃபித்னாவும்
அதுவும் இதுவும் எப்படா அந்த நோன்பை பிடிக்கிற சிலாக்களுக்கு இந்த நோன்பே தேவையில்லை. அவன் என்னடாண்டா சவுதியை பார்த்து குடியன்னு சொல்றான், இவன் என்னடாண்டா நம்ம நாட்டை பார்த்து குடியன்னு சொல்றான். இப்ப நாம எந்த நாள்ல குடிக்கிற எல்லாருக்கும் சந்தேகம். ஒரு சிலர் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை நம்முடைய அவாம்களுக்கு, அதாவது மௌலவி அல்லாத மார்க்கத்தை படிக்காத இந்த பொதுமக்கள் இருப்பாங்க, இவளுக்கு எல்லாத்திலையும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப அரபான விஷயம் பேசினா அந்த மௌலவி ஒன்று சொல்றான், இந்த மௌலவி ஒன்று சொல்றான், நாம எதை செய்யற. இத்தா சம்பந்தமா பேசினா அந்த மௌலவி ஒன்று சொல்றான், இந்த மௌலவி ஒன்று சொல்றான், எதை செய்யற. இப்படி ஒவ்வொன்றிலையும் நமக்கு இருக்கிற பிரச்சனை எதை நாம செய்யற, எதை நாம எடுக்கிற என்கிற ஒரு கேள்வி நம்முடைய சமூகத்துல நமக்கு தெரியும். சமூகத்தை விடுங்க, பயான் கேட்கிறார்கள், பயான் ஒவ்வொரு கிழமையும் பாராக்கள். நமக்கு தெரிகிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம யார் சொல்றத செய்ய. அவர் வந்து அப்படி சொல்லி போட்டு போறாரு, இன்னொரு இடத்த போனா இப்படி சொல்றாரு, நாங்க எப்படி செய்யறோம். இப்படி கேள்வி எல்லாத்தையும் இந்த அரபாவுடைய நோன்பு சம்பந்தமாக இப்ப நாம என்ன செய்வோம் இந்த இடத்துல பாப்போம். நீங்க இப்ப இத பாக்குறதுக்கு முதல் நம்ம பயான் அது இதெல்லாம் விடுவோம், நம்ம படிப்போம். பயான் இல்லை, நாம ஒரு வகுப்புல கலந்து கொண்டிருக்கோம் என்று நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஊர்வலமே விடுங்க, பெரியார்கள் சொன்னதை கேட்கறத விடுங்க, இவ்வளவு காலம் நாம செஞ்சுக்கிட்டு வந்ததை விடுங்க. இப்ப நாம குர்ஆன்ல ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை படிப்போம். நாம யோசிக்கப்படா நாம படிச்சு நாம எப்படி அமல் செய்யறது, அது மௌலவி மாதிரி தானே செல்லணும், அவ்வான செய்யணும், அவ சொல்றபடி நாங்க செஞ்சுட்டு போவோம். எங்கட பாவத்துக்கு அவ பொழையாச்சுன்னா அவ அல்லாஹ் கிட்ட வாங்கி காட்டுவாங்க. அங்க வாங்கி காட்டுறாங்க, நம்ம அமல் செய்யற நம்ம வாங்கி காட்டணும். அங்க போனோன்னு பாப்பா கூட பிள்ளை செஞ்ச பொழைக்கு அங்க பாவத்துக்கு ஆளாக மாட்டார். ஒரு உம்மா நீ தொழாத என்று சொன்னால் மகளை, அந்த மகள் தொழாமை இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன் என்னை உம்மா தொழவாங்க, அல்லாஹ் நாம தொழாம இருந்தால் அல்லாஹ் கிட்ட அங்க போய் அவ பாவ தள்ளி கட்டுறல்ல, நமக்கு தான் பாவம். அவரவர் செய்த பாவத்துக்கு அவரவருக்கு கூலி கிடைக்கும், அவரவர் செய்த நன்மைக்கு அவரவருக்கு கூலி கிடைக்கும். அங்க போனோன்னு ஷைத்தான் எல்லாரையும் விட பெரிய ஆளாரு ஷைத்தான் இருக்கான் தானே. ஷைத்தான் என்ன செய்வானா தெரியுமா? அல்லாஹ் வந்து அல்லாஹ் கிட்ட செல்வானாம், வந்து நாம இப்ப ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டேன் வைங்களேன். இப்ப நான் இருக்கேன், நான் நல்லா பாவம் செஞ்சுட்டு நல்லா படம் பாக்குறேன், பாட்டு கேட்கிறேன், வட்டி வாங்குறேன், இப்படி எல்லாம் செஞ்சு போட்டு போய் நின்று அல்லாஹ் கிட்ட நாம என்ன சொல்லுவோம், யா அல்லாஹ் இந்த ஷைத்தான் தான் என்ன வழி எடுத்து யா அல்லாஹ்னு சொன்னா ஷைத்தான் என்ன சொல்வான்னு தெரியுமா? நான் சென்னன், அவர் வழி எடுத்தார், நான் ஒண்ணும் செய்யல என்று நான் போய் தருவான். அதுபோல அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியாக்கள், நம்மள அந்த வழிகாட்டக்கூடியாக்கள் நல்லடியார்கள் என்று சொல்லி பெரியாங்கனே. இந்த கபர் வணங்கிட்டு போற, அங்க போற, இங்க போற, நாமெல்லாம் செல்லுவோம். என்னையும் செஞ்சா எங்கட வழிகாட்டிகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தான் தீமண்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி எல்லாம் இல்லை. அங்க போனோன்னு நாம செல்லலாம், ஜம்மியத்துல் உலமா செல்லுது, தலைமைக்கு கட்டுப்படணும். எனவே நாங்க செய்யற பாவத்துக்கு அவங்க தான் பொறுப்புதாரி என்று நினைக்கலாம். அங்க அவங்க பொறுப்புதாரி, நீங்க செய்யற பாவத்துக்கு நீங்க பொறுப்புதாரி, நீங்க செய்யற நன்மைக்கு நீங்க பொறுப்புதாரி. நீங்க நன்மை செஞ்சீங்களா, சரியா செஞ்சீங்களா, கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளையா செஞ்சீங்களா, அதுக்குரிய தீமும் உங்களுக்கு கிடைக்கும். அங்க வேற அங்க வந்து ரிஷியும் தான் வந்து எல்லார தண்டனை ஒரு பாவத்தை சொல்லிட்டாரு, செஞ்சு போட்டு அங்க ஸ்ரீலங்கா பாவத்தை எல்லாம் அவருக்கு கொடுங்க என்று சொல்லி அங்க ஜம்மியத்துல் உலமா தலைவர் கொடுக்குறாரு. நீங்க பாவம் செய்றீங்களா, உங்களுக்கு தப்பு. எனவே நாம இந்த இடத்துல நாம blank ஆயிருப்போம், எம்டி. எங்களுக்கு அரபானோம் சம்பந்தமாக எதுவும் தெரியா என்று சொல்லி இருந்து நாம என்ன செய்வோம், படிப்போம். அரபானோம் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகிறது, இலகுவான ஒரு ஹதீஸ், ஒரு 3 சொல்வார ஒரு ஹதீஸ். இந்த சொல்லுதான் நமக்கு மிக முக்கியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது,
முஸ்லிம்ல 2152வது ஹதீஸ். நமக்கு தெரியும் புகாரில அதுபோல முஸ்லிம்ல வர ஹதீஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஹதீஸ், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இதுல வந்தா அது சரி என்கிற அளவில் இருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே முஸ்லிம்ல வர ஹதீஸ் சுஇல அன் ஸௌமி யௌமி அரஃபா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுஇல கேட்கப்படுகின்றது அன் ஸௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறது பற்றி சொல்லப்படுகின்றது. யுகஃபிரு ஸனத்துல் மாதிய வல் பாகிய, அந்த நோன்பானது யுகஃபிரு ஸனத்துல் மாதிய எதிர் வருகின்ற வருடத்திற்கும் வயுகஃபிரு ஸனத்துல் பாகிய எஞ்சி இருக்கின்ற அந்த வருடத்துக்கு 2 வருடத்துக்கு பரிகாரம். ஹதீஸ் என்ன? அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறது சென்ற வருடத்திற்கும் எதிர் வருகின்ற வருடத்திற்குமான பாவத்துக்கான பரிகாரம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், ரமலானுடைய நோன்பையும் நோற்று யார் ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் நோக்கின்றாரோ அவர் வருடம் முழுக்க நோன்பு நோற்றவர். இப்ப நாம இந்த ரமலான்ல இதை செஞ்சிருந்தோம் என்று சொன்னா இந்த 2026க்குரிய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அதுபோல அரஃபாவுடைய நோன்பு நோற்றம் என்று சொன்னா 2025 பாவம் மன்னிக்கப்படும், 2027 பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். 36 நோன்பு பிடிச்சி ஒரு வருஷத்து பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஒரு நோன்பு பிடிச்சி 2 வருஷத்து பாவம் மன்னிக்கப்பட போகுது. ஏயில பெஸ்ட் நமக்கு ஏய் நல்ல இந்த அரஃபாவுடைய ஒரு நோன்பு நமக்கு என்ன மிகப்பெரியதொரு சலுகை. எனவே நாம் என்ன விடக் கூடாது, இத மிஸ் பண்ணி விடக் கூடாது. இந்த நோன்பு நாம 3 சொல்றாங்க, ஸௌமி யௌமி அரஃபா. ரசூலுல்லாஹ் என்ன கேட்கப்படுகிறது? அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறது. இது வந்து என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. இதை நாம என்ன செய்யணும்? இந்த 3 சொல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸௌமண்டா நோன்பு நமக்கு தெரியும், அதுபோல அரஃபாண்டா அரஃபா, யௌமண்டா நாள், அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கிறது பத்தி என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. ரைட். இப்ப இன்னொரு ஹதீஸ் வருகிறது முஸ்லிம்ல 2151வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா நாள் நோன்பு அதற்கு முந்திய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்திய ஆண்டு பாவங்களுக்குரிய பரிகாரம். இது ஒரு 2 ஹதீஸ். இது சுருக்கமா நான் கூறுறேன். இது 2 ஹதீஸ் தான் அரஃபா நோன்பு சம்பந்தமா வாரது. ரைட். இப்ப நாம இந்த அரஃபா நோன்பு நாம நோட்கணும் தானே, நாம நோட்கணும். இதை யாரு பிடிக்கணும் என்று சொல்லி பார்த்தால் ஹஜ்ஜாஜிகள் இருக்காங்க. இந்த இருந்து ஹஜ்ஜி போறாங்க. இப்ப நம்ம ஊர்ல இருந்து நம்ம எத்தனை பேர் ஹஜ்ஜி போன? ஒரு 10-12 பேர் போன ஹஜ்ஜி. இந்த 10-12 பேரும் அங்க இருக்கிறார்கள். என்ன செய்ய தேவையில்லை, பிடிக்கணுமான்னு பார்த்தா பிடிக்க தேவையில்லை. என்னென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிற சஹாபாக்கள் வாங்காங்க, ரசூலுல்லாஹ் நோன்பா அரஃபாவுடைய இடத்துல நோன்பு நோட்கணும், ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்டாங்களான்னு பார்த்தா சந்தேகம் வருகிறது. அப்ப மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்வோட மனைவி மைமுனா அவங்க என்ன செய்றாங்க? ஒரு பால் கோப்பையை எடுத்து என்ன செய்றாங்க? கோப்பையில பால் எடுத்து அனுப்புறாங்க. அனுப்பினோன்னு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்றாங்க? அந்த பாலை வாங்கி குடிக்காங்க. அரஃபாவுடைய தினத்துல அரஃபா மைதானத்துல அந்த பாலை வாங்கி குடிக்காங்க. அப்ப அரஃபாவுடைய மைதானத்துல இருக்கிறார்கள், இந்த நோன்பை என்ன செய்ய தேவையில்லை, பிடிக்க தேவையில்லை. அரஃபா மைதானத்துல இல்லாதவர்கள் இந்த நோன்பை என்ன செய்யணும்? கட்டாயம் பிடிக்கணும் என்கிறத நாம வழங்கணும். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமூகத்துல 3 வகையான கருத்து இருக்கு. ஒன்று, இந்த அரஃபா நோன்புங்கிற ஒன்று இல்லவே இல்லை என்கிற ஒரு சமூகம் இருக்கு.
பஹ்ரைனை சேர்ந்த ஒரு இமாம் ஒரு சலஃபி கொள்கை நம்முடைய கொள்கையை சேர்ந்த கொள்கையுடைய ஒரு இமாம் என்ன செய்யறாரு, அரபா நோன்பு ஒன்று உண்டே இல்ல என்று சொல்லி அவரை வாயத்தை வைக்காரு. இது ஒரு பாட்டு. இன்னொரு குரூப் இருக்கு, எப்படி தெரியுமா? அவரவர் நாட்டில எப்ப 9 பிறை 9 அப்பதான் என்ன செய்யணும், பிடிக்கணும். சவுதியையும் பார்க்க தேவையில்ல, வேற எந்த நாட்டையும் பார்க்க தேவையில்லை. உதாரணம் அமெரிக்காவில் 9 சொன்னா அமெரிக்கா 9 பிடிக்கணும். கட்டார் 9 கட்டார்லாம் பிடிக்கணும். சவுதி 9 சவுதிலாம் பிடிக்கணும். ஸ்ரீலங்காவில் 9 பிறன்னா 9 பிடிக்கணும். இப்படிங்கிற ஒரு பாட்டு. மூணாவது ஒரு பாட்டு இருக்கு, எப்படின்னு சொன்னா சவுதியில எப்ப அரபாவுடைய அந்த மைதானத்துல கூறாங்களோ அப்பதான் அரபாவுடைய தினம், அப்பதான் பிடிக்கணும் என்கிற ஒரு ஒரு குரூப் ஒன்று இருக்கு. இது 3 பிரிவு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த இடத்துல 3 குரூப் இருக்கு. இந்த 3ல எப்ப நாம பிடிக்கிறோம்? அரபாவுடைய நோன்பு வந்து பிறை 9 என்று சொல்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிறை 9 அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கேள்வி என்ன தெரியுமா, எங்கிட்டு பிறை 9? ஸ்ரீலங்காட பிறை 9, சவுதியில பிறை 9? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? சுருக்கமா சொல்றேன்னு சொன்னா சவுதியில பிறை 9 நாம என்ன செய்யணும், அரபா நோன்பு பிடிக்கணும். ஏன் தெரியுமா? இப்ப நான் சில கேள்விகளை சொல்றேன். இப்ப நாம என்ன செய்யறோம், இருக்கு இந்த நாட்டுல இருக்கு இல்ல, அரபாவுடைய மைதானத்துல அரபாவுடைய நாளில், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஹதீஸ் தானே, அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிற பத்தி அல்லாஹ்வின் தூதர் கேட்கப்பட்டது. அரபா நோன்பு சம்பந்தமா கேட்டாங்களா? கேள்வி கேட்டாங்களா? இல்ல. அதுபோல சும்மா நோன்பு பிடிக்கிற பத்தி கேட்டாங்களா? இல்ல. அரபாவுடைய அந்த நாள்ல நோன்பு நோக்கிற பத்தி என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அரபா மைதானம் எங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு? எந்த நாட்டுல அரபா மைதானம் எந்த நாட்டுல இருக்கு? மக்காவுல இருக்கு. மக்காவுல தான் அரபா மைதானம் இருக்கு. வேற எங்கேயும் இருக்கா? இல்ல. பாலமுனையில் அரபா மைதானம் இருக்கா? இல்ல. அரபா மைதானம் மக்காவுல இருக்கு. அவங்க எப்ப அங்க போறாங்களோ அப்பதான் நமக்கு என்ன, அரபாவுடைய தினம். அவங்க எப்ப அங்க போய் சேர்றாங்களோ அது அரபாவுடைய தினம். அந்த தினத்துல நோன்பு பிடிக்கணும். உங்களோட நாட்டை பார்த்து நீங்க பிறை 9 நோன்பு பிடிங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஹதீஸும் பெறல. நாம எவ்வளவு தேடி பார்த்துட்டோம், எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. ஒரு லைவான ஹதீஸ் அமைச்சேல நாம அப்படி லைவான ஹதீஸ் கூட இல்ல. உங்களோட நாட்டுல பிறையில பார்த்து பிறை 9 நோன்பு பிடிங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. நம்முடைய சமூகத்தை போட்டு இந்த மௌலைமார் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஃபிரௌன் வேணுமா? ஓம். மூசா வேணுமா? ஓம். உம்மாவா? ஓம். பாப்பாவா? ஓம் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆக்களால இந்த சமூகம் துண்டு துண்டாக்கப்பட்டது. ஒன்றை நன்றாக விளங்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே முந்தைய ஒரு ஹதீஸ் சொன்னேன். இந்த நாள்ல அரபாவுடைய தினம் இருக்குதானே, அரபாவுடைய தினத்தில மன்னிப்பு வழங்குறா போல அல்லாஹ் நரக விடுதலை எந்த நாள்லயும் வழங்க மாட்டான். ஒரு நாள் தான் என்ன செய்வான் அல்லாஹ், அந்த நாள்ல தான் ஸ்பெஷலா என்ன செய்வானாம், நரக விடுதலை வழங்குவான். அந்த நாள்ல தான் அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குமாரை கூப்பிட்டு பாருங்க இந்த அடியார்களை அரபாவுல எப்படி இருக்காங்க என்று சொல்லி காட்டுவான். இது 2 நாள்ல சாத்தியம். இப்ப அங்க சவுதியில பிறை 9 நமக்கு எத்தனை பிறை 8, அங்க பிறை 10 சொன்னா இங்க 9. அப்ப அல்லாஹ் 2 நாளா இதெல்லாம் செய்வான். நரக விடுதலை 2 நாளைக்கு அல்லாஹ் கூப்பிட்டு மலக்குமார்களை 2 நாள் இன்றைக்கு கூப்பிட்டு பாருங்க அரபாவுல வைக்காங்க, அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு அரபாவுல தெரியும். அந்த நாள் என்ன செய்யுது, ஒண்ணு செய்ய. நாம ஸ்ரீலங்காவுல நோன்பு முடிச்சிட்டு அல்லாஹ் கூப்பிட்டு ஸ்ரீலங்காவுல நோன்பு முடிக்க அரபா மைதானம் இருக்க காட்டுறதுக்கு இல்லையே. இதை நாம யோசிக்கணும். அதுபோல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? நம்முடைய ஆட்கள் இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் நம்ம இது நன்றாக விளங்கணும். இது லேசா உங்களுக்கு நான் லேசா விளங்கப்படுத்துறேன், சரியா?
இப்ப ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன். அதுல இந்த அரபாவுடைய நோன்பு யாருக்கு கடமை? ஹஜ்ஜாஜிகள் அல்லாதவர்களுக்கு கடமை. ஹஜ்ஜில இல்லாதாக்கள் அவங்களுக்கு கடமை. ஹஜ்ஜாஜிகளுக்கு கடமையான நோன்பு என்று சொன்னால் அது ஹஜ்ஜாஜிகள் முடிப்பாங்க. ஹஜ்ஜாஜிகளுக்கு கடமை இல்ல மத்தாக்கள் இதை பிடிக்கணும் சொன்னா அந்த நாள்ல என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கு போகாத எல்லாரும் பிடிக்கணும் அர்த்தம். ஓமா இல்லையா? ஹஜ்ஜாஜிகள் பிடிக்க தேவையில்லை, மத்தாக்கள் பிடிக்கணும் இந்த நோன்பு என்று சொன்னா ஹஜ்ஜுக்கு போகாத எல்லாரும் என்ன செய்யணும்? பிடிக்கணும். நாம ஹஜ்ஜுக்கு போயிருக்கோமா? இல்ல. அப்ப நாம எந்த நாட்டுல இருந்தாலும் அதை பிடிச்சானே ஆகணும். இப்ப ஹஜ்ஜாஜிகள் பிடிக்க தேவையில்லையே, அப்ப நாம அந்த நாள்ல பிடிக்கணும். அதை நாம நன்றாக விளங்கிக் கொள்ளணும். அதுபோல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படி என்று சொன்னால் இதுக்கு சில மௌலைமார் என்ன செய்யறேன்னு சொன்னா எல்லாருக்கும் மக்களை, பாமர மக்களை, நம்ம நாட்கள் அப்படித்தானே. இப்ப அரசியல்வாதி மாதிரி என்ன அரசியல்வாதி மாதிரியே மாத்தி அப்படித்தானே. அவர் ஒரு கருத்து, இவர் ஒரு கருத்து, அவருக்கு ஒரு கருத்து, இவருக்கு ஒரு கருத்து. நம்ம ஆட்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா அங்க தொழுதான் சொல்லுறாங்களா, சவுதியில தொழுதான் சொல்லுவாங்களா, சவுதியில வாங்கி சென்னா ஜெயிக்காம செல்லுவாங்களா? ஏன்? நேரம் வித்தியாசம். இப்ப அங்க உதாரணமா எத்தனை மணி? 2.5 hour வித்தியாசம் நினைக்கிறீங்களா? சவுதிக்கு நமக்கு 2.5 hour வித்தியாசம். இப்ப உதாரணமா 5 மணி சொன்னா அங்க ஒரு 4, 3, 2.5 5 மணி 5. அப்ப நேர வித்தியாசம் இருக்குதானே என்று சொல்லி சொல்லுவாங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன? சௌமி யௌமி அரஃபா, அரபாவுடைய நாள்ல நோன்பு விடுங்கன்னு சொல்றாங்க. அரபாவுடைய நேரத்துல நோன்பு விடுங்கன்னு சொன்னா நாம அந்த நேரத்துல நோன்பு விடுங்கணும். நேர வித்தியாசம் இருக்கப்படாது. அல்லாஹ் சொல்றான் என்ன? அந்த நாளில் நோன்பு விடுகிறது. அரபாவுடைய தினத்தில் நோன்பு வருகிறது. தினம் யௌம் என்று வருகிறது. அப்படி பார்த்தா நேர வித்தியாசம் இருக்கின்ற பார்த்தா நம்ம என்ன செய்யலாம்? இலங்கைக்குள்ளே நேர வித்தியாசம் தெரியுமா? இங்க உதாரணமாக மகரிபுக்கு 6:18 பாங்க சொன்னா கொழும்புல எத்தனைக்கு பாங்க? 6:24 பாங்க. ஏன்? 6 நிமிஷம் வித்தியாசம். அங்க நோன்பு நோன்பு திறக்கிறதுக்கு முதல்ல நாம என்ன செய்வோம்? நோன்பு திறப்போம். அங்க தொழுகிறதுக்கு முதல் நாம என்ன செய்வோம்? தொழுவோம். சவுதிக்குள்ளேயே 1 hour வித்தியாசம் இருக்கு. சவுதிக்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில 1 hour வித்தியாசம் இருக்கு. அமெரிக்கா இருக்கு தானே, அமெரிக்காவுல 3 hour வித்தியாசம் இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள ஒருத்தன் மகரிபை தொழுது போட்டு ஊட்ட போய் என்ன செய்வான்? வந்துருவான். மத்தவன் அப்பா மகரிக்குள்ளே நுழைஞ்சிருக்க மாட்டான். 3 hour வித்தியாசம். அப்ப நேரத்தோட தொழுதவன் இஷாவை தொழுது போட்டு போய் படுப்பான். அப்பான்னு என்ன செய்வான்? அமெரிக்காவுல இன்னொரு பாட்டு மகரிபுக்கு பாங்கி செய்யும். அந்த அளவுக்கு நேர வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் மக்கள் என்ன செய்யற சும்மா மடையனாகிற கேசி. இன்னும் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா? என்னடா இப்ப சவுதியில என்ன செஞ்சுட்டீங்க? புறகாணாம விட்டா என்ன செய்வீங்க நீங்க? சவுதியில புறகாணல, உங்களோட நாட்டுல என்ன செஞ்சுட்டே முதல் கண்டுட்டே என்ன செய்வீங்க நீங்க? சவுதியை பின்பற்றுவேலா உங்களோட நாட்டை பின்பற்றுவேலான்னு சொல்லி கேட்பாங்க. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நாம என்ன செய்யணும்? சவுதியை தான் பின்பற்றி ஆகணும். ஹஜ் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ். ஹஜ்ஜை நீங்க என்ன செய்யுங்க? அறிவியுங்கள். ஹஜ்ஜை நீங்க என்ன செய்யுங்க? மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொல்லி சொல்றான். இதை இப்ப யார் செய்யற? இத இப்ப யார் செய்யக்கூடியார்கள்? ஹஜ்ஜை நாம அறிவிக்கலாமா? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஹஜ் அறிவிக்கலாமா? செய்ய. சவுதி மட்டும்தான் என்ன செய்யலாம்? ஹஜ்ஜை அறிவிக்கிற அந்த இடத்துல இருக்கிற சவுதி மட்டும்தான். இப்ப உதாரணமாக சவுதி சவுதி சொல்லிட்டு ஸ்ரீலங்காவுல ஒருத்தருமே என்ன செய்ய போறோம்? இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது என்று சொன்னா போடலாமா? நம்ம ஹஜ்ஜிக்கு போடலாமா? ஸ்ரீலங்கால இருந்து போகலாம். ஸ்ரீலங்காவுல ஒருத்தருக்கு விஷா இல்லைன்னு முடிஞ்சு கதை முடிஞ்சு. ஸ்ரீலங்காவோட அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு சொன்னா ஸ்ரீலங்காவுல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போய்
நாம செல்லலாமா? ரசூலுல்லாஹ் இது நாங்க வருவோம் போவோம்னு சொல்லி செல்லல. அவன் சொல்றதுதான் சட்டம், அவன் சொல்றதுதான் நாங்க முடிவு. நாம நினைச்ச மாதிரி அந்த விஷயத்தை என்ன செய்யலாது, தலை போட முடியாது. எனவே இந்த விஷயத்தை, இந்த அரபாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்ன செய்யணும், சவுதி என்ன முடிவெடுத்து அறிவிக்காங்களோ அதை நாம என்ன செய்யணும், பின்பற்றணும். சவுதி கவர்மெண்ட் இத்தனாம் தேதி அரபாவுடைய தினம் என்று சொல்லி சொன்னால் அந்த தினத்துல நாம என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும், ஹஜ்ஜுக்கு போகாதாங்க. அந்த தினத்துல நாம என்ன செய்யணும், நம்முடைய அமல்களை அதிகரிக்கணும். ஏன் நாம வெறுமனே நாம நினைஞ்சு விடக் கூடாது. இந்த ஆட்கள் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்ற என்ன தெரியுமா, இது முரண்பாடான விஷயம். முரண்பாடான விஷயத்துல நாம என்ன செய்யணும், மத்தாக்கள் என்ன செய்யறாளோ அதை சொல்லிட்டு போவோம்னு சொல்லி செய்வாங்க. அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவா, என்ன தெரியுமா, முரண்பாடான விஷயத்துல சரியா செஞ்சா 2 கூலியா, பொழையா செஞ்சா 1 கூலியா. அதே போல நாம என்ன செய்வோம், நடந்து கொள்வோம். இப்ப நீங்க சொல்ற சரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 2 கூலி, எங்களுக்கு 1 கூலி. அப்ப நாங்க என்ன செய்யறோம், பொழையா செய்யறோம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி செல்லுவேன். சரி, அல்லாஹ் கிட்ட மறுமையில வைத்தே நீங்க இஜ்தியா செஞ்சுட்டே என்று வைங்கள, நல்ல ஆய்வு செஞ்சு பார்த்தேன் உங்களுக்கு இதான் சரியென்று வருதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க மத்தாக்கள் சொன்ன கேட்டு செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கூப்பிடுவான். வா, நீ எப்ப பிடிச்ச, நான் சவுதியை பார்த்து பிடிச்ச அல்லாஹ். நீ எப்ப பிடிச்ச, நான் ஸ்ரீலங்காவை பார்த்து பிடிச்ச அல்லாஹ். ரைட், நீ செஞ்ச சரி, ஸ்ரீலங்காவை பார்த்து பிடிச்சால வெப்பமே, நீ செஞ்ச சரி என்று சொல்லி சொன்னா அவருக்கு உனக்கு 2 கூலி, நீ செஞ்ச பிள்ளை உனக்கு 1 கூலி. ரைட், இப்ப 1 கூலி 2 கூலி கிடைச்சு. இப்ப நாம அந்த 2 வருஷத்தை சரியா செஞ்சால் இருக்காரு, சரியா செஞ்சவருக்கு 2 வருஷத்து பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. பொழையா செஞ்சவருக்கு பொழை ஒன்றும் கிடைக்காது. அப்ப நஷ்டமா இல்லையா? அப்ப நாம என்ன செய்யணும், இது இஜ்திஹாதுடைய விஷயம். இஜ்திஹாத் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்ல என்ன செய்யுது, வாட்ஸ்அப்ல ஒரு செட்டப் பண்றீங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லுல, வாட்ஸ்அப்ல ஒரு இது ஒன்றிருக்கு ஏஐ என்று சொல்லி, ChatGPT என்று சொல்லி. இப்ப எல்லாம் கரெக்ட் கிழங்கு எப்படி பழுதா போகுதுன்னு சொன்னா சரியாகிறதுக்கு என்ன செய்யற, பாக்கமா இல்லையா? புட்டிங் செய்யறதுக்கு என்ன செய்யற, பாக்கமா இல்லையா? ஒரு சாமான் பாலப்பம் சொல்றது கூட இப்ப என்ன செய்யற, பொம்பளை காசு கொடுத்து வாங்க, இதுக்கு போன்ல அடிச்சு பாக்குற, பாலப்பம் செய்வது எப்படி எல்லாம் வருகிறதா. நாம என்ன செய்யறோம், போன்ல பாக்க. இந்த ஹதீஸ அரபாவுடைய ஹதீஸா, அரபுல இருந்தா தமிழ்ல இருந்தா தரும் போன் பாக்குற, பார்த்து என்ன செய்யறேன், நாம அரபாவுடைய தினத்துல நோன்பு பிடிச்சுக்குவோம். இந்த நன்மை லேசான ஒரு நன்மை. நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அரபாவுடைய நோன்பு பிடிச்சா அடுத்த பெருநா கொண்டாடணுமே. அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஊரை விட்டு போட்டு நாங்க தனியே பெருநா கொண்டாடுறா. நீங்க தனியே பெருநா கொண்டாடுறதுங்கிறது அது ஒரு பக்கம், சரி போலங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் ஒன்று சொல்றேன், இந்த தனிப்பட்ட கருத்து சொல்றேன், என்ன தெரியுமா, நீங்க பெருநாள் கொண்டாடுங்க, கொண்டாடாம இருக்கீங்க, அது உங்களோட விருப்பம், நோம்ப பிடிங்க. ஆனா இந்த பெருநாள் கொண்டாடுங்க, கொண்டாடாம இருங்க. இப்ப நீங்க ஊரோட கொண்டாட போறேன் நான் இல்ல, நான் சவுதியை பார்த்து சவுதி அடிப்படையில வேற வேற தொழுத நான் போய் தொலை போறேங்கிறது 2ஆம் கட்டம். ஆனா நோன்ப இந்த சமூகம் இருக்கிற மௌலைமார் கதையை கேட்டு வழி கட்டி வைக்கிறாங்க. இந்த மௌலைமார் சென்னான்னு போட்டு நீங்க என்ன செய்றாங்க, உங்களோட அமல நாசமாக்கி போட்டுறாங்க. இவனுகள் உங்களுக்கு தெரியா, சில மௌலைமார் இருக்கான எப்படி தெரியுமா, நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், சில கண்ட்ரி பேர் உண்மையா. சில மௌலைமாரு நாடு எப்பயோ 9 அப்பதான் பிடிக்கணும் என்ன செய்வாங்க தெரியுமா, உள்ளால சவுதியில இப்ப அரபாவுடைய அன்னைக்கு அவங்க நோம்பு பிடிச்சிருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க தெரியுமா, நான் சும்மா நோம்பு பிடிக்கிறேன் சொல்லி பிடிப்பாங்க. அடுத்த அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பெருநா கொண்டாடுற அன்னைக்கு நோம்பு பிடிக்க மாட்டாங்க. ஏன், பெருநா கொண்டாடுற அன்னைக்கு நோம்பு பிடிக்கிற ஹராம் தானே, அதை நான் விட்டுட்டு. அப்ப நீ யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேலையை செய்யற,
இந்த மௌலைமார் ஒரு சிலாக்கள் ஆறு ஏமாத்துறதுக்கு என்ன முந்தி நாம ஒன்றை சொல்லிட்டோமே இப்ப சொன்னா பிள்ளையாயிரும் நம்மள அந்த டிமாண்ட் வைத்திருக்கு. அப்ப நாம சென்ன மனுஷனா ஏற்கனவே நீங்க செஞ்ச மௌலை சொல்லி போட்டுருவாங்களே அதுக்காக கௌரவம் வைத்திரும் மரியாதை வைத்திருக்கிறதுக்காக செல்லாமலுக்கு நைஷா நோன்பு பிடிக்கிறீங்க. நீங்க இந்த முறை நல்லா கண்காணிச்சு பாருங்க. சில மௌலைமார் வேணும்னா பேரை நான் சொல்லித்தாரா அந்த மௌலைமார் என்ன செய்வாங்க செட்டியா என்ன செய்வாங்க சவுதியில எப்ப அரபாவுடைய தினமோ அன்றைக்கு நோன்பு பிடிப்பாங்க. அடுத்த அன்றைக்கு பேசாம நோன்பு பிடிக்காம பெருநாளும் கொண்டாடுறல நோன்பு பிடிக்கிறது சும்மா இருக்கிறீங்க. கேட்டா ஒரு சமூகமே இவர் என்ன செய்யும் அன்றைக்கு நோன்பு பிடிக்காம இருக்கும். ஆனா அவர் மட்டும் நோன்பு பிடிச்சுக்குவாரு. ஏன் தெரியும் நமக்கு தெரியும் என்ன செய்யறேன் கௌரவம் வைத்திரு. நான் வேணும்னா பேரையும் சொல்லித்தாரேன் உங்களுக்கு. நீங்க பாருங்க எனக்கு பேர் சொல்றதுல ஒன்றும் இல்லை. நான் சொல்லுவேன் பப்ளிக் அவ்வளோ சொல்லியிருக்கேன். நீங்க மனோவிச்சை பின்பற்றாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க அப்படிப்பட்ட மௌலைமார்ட்ட அரபான சம்பந்தமா கொஞ்சம் பேசிய மௌலைமா பேச மாட்டாங்க. அந்த தலைப்பெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் இறுதி கடைசியா பேசுறது யாருக்கு தெரியுமா? நீங்க இந்த கருத்துல இருக்கிற மௌலைமார்ட்ட போய் கேளுங்க. அது இஜ்திஹாதுடைய விஷயம். சரியா செஞ்சா 2 கூலி பிள்ளையா செஞ்சா 1 கூலி இப்படிதான் பேசுவாங்க. ஹதீஸ் ஆதாரம் விளக்கம் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. இப்படியே வச்சு போ மக்கள் மைதாய் வரைக்கும் இப்படியே வைக்கிறேன். நாம சொன்னா குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. நீங்க குழப்பத்தை ஏற்படுத்தி தான் எல்லாம் சரியா வந்திருக்கு. இதுவரை காலம் எல்லா விஷயங்களும் ஜும்மாக்கு 2 பாங்கடா 1 பாங்கடா 1 பாங்கடா கத்தினம் ஒரு காலத்துல எல்லாருமே இவன் குழப்பத்தை ஏற்படுத்துறான்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு ஒரு 5 வருஷம் போனது பிறகு 1 பாங்க ஆயிடுச்சு சொல்லி முடிச்சு. இப்ப நாம இப்ப சொல்றோம் என்ன பெண்கள் ஜும்மாக்கு வரலாம் சொல்லி நாம சொல்றோம். ஏன் ஜும்மாக்கு உண்மையிலே பெண்கள் என்ன செய்யலாம் வரலாம். இப்ப நாம செல்லக்குள்ள நாம பள்ளியில உதாரணத்துக்கு நாம பள்ளி கட்டின மனுஷன் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி கட்டின மனுஷன்னா பொம்பளையில ஜும்மா கெடுக்க வேண்டி வைங்கள எடுத்து என்ன சொல்லுவாங்க ஊர்ல ஒரு இடத்தையும் இல்லை இந்த பள்ளியில மட்டும் புதுசா கொண்டாந்துட்டாங்க. ஆனா கொஞ்ச காலத்துல அவங்க என்ன செஞ்சிருவாங்க கொண்டாந்துருவாங்க. நாம என்ன செய்யறோம் ஸ்பீக்கர்ல தொழுறோம் தானே. நாம என்ன செய்யல ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டு உள்ள தொழுதோம். நாம என்ன ஊருக்குள்ள பள்ளியில இவர் தான் பெரிய மௌலவி இருந்தாங்க. இப்ப இன்னொரு பள்ளியில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான சரி என்று சொல்லிட்டாங்க இன்னொரு பள்ளியில. அதுக்கு பிறகு மெயின்ல ஒரு பள்ளியில இப்ப திருப்பி ஸ்டார்ட் பாக்ஸ்ல மட்டும் தான் தொழணும். இப்ப புதுசு அந்த டாக்டர் மாதிரிலாம் சொல்ல தொடங்கிட்டாங்க. என்ன பெருசா சவுண்ட் எல்லாம் போட்டு தொலைப்பறா மக்களுக்கு அதால பாதிப்பு. சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டுல தூங்குற பிள்ளைகளுக்கு ஸ்பீக்கர்ல தொழுகிறதால என்ன செய்தான் அந்த செவிப்பாறைகள் என்ன செய்தான் பாதிப்பு ஏற்படுத்துது. எனவே நீங்க என்ன செய்யுங்க உள்ளுக்கு தொழுங்க. அப்படியோ வரக்குள்ள நாம வெஸ்டி சொன்னால் என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா சிரிக்க தானே வேற ஒன்றும் செய்யல. நம்ம அண்ணன் நம்மள பித்னா காரணம் 2 பண்ணாம பேசாம நடக்க வேண்டியதுதான். அப்ப ஆரம்பத்துல செல்லக்குள்ள புதுசா தான் இருக்கு. இவ்வளவு காலம் நீங்க நெஞ்சிருப்பேன் இந்த சமூகத்துல ஜம்மியத்துல் உலமா எப்ப நோன்பு பிடிங்கன்னு சொல்லுதோ அப்பதான் பிடிச்சிருப்பேன். இந்த முறை இப்ப என்ன செஞ்சிருக்காங்க எப்ப அரபாவுடைய நோன்பு அறிவிச்சிருக்காங்க ஜம்மியத்துல் உலமா எப்ப 27 புதன்கிழமையா புதன்கிழமை அறிவிச்சிருக்காங்க. புதன்கிழமை என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்க இந்த நோன்பு பிடிப்பீங்க. இந்த நோன்பு பிடிக்கக்குள்ள அங்க அரபாவுல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஹாஜிகள் அரபாவுல இருக்க மாட்டாங்க. அரபா முடிச்சு அடுத்த பெருநாள் கொண்டாடி இருப்பாங்க. அன்றைக்கு நீங்க என்ன செய்வீங்க நோன்பு பிடிப்பீங்க. அது அரபாவுடைய தினமா இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்கிறது 2 வருஷத்துக்குரிய பரிகாரம். அப்ப அரபாவுடைய தினம் எப்ப செவ்வாய்க்கிழமை ஹாஜிகள் என்ன செய்வாங்க அரபாவுல தரிப்பாங்க. அரபாவுடைய மைதானம் இந்த உலகத்துக்கே ஒன்றுதான். இந்த முழு உலகத்துக்கும் அரபாவுடைய மைதானம் ஒன்று. அது மக்காவுல இருக்கி எல்லாரும் எந்த நாடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
எத்தியோப்பியாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அமெரிக்காவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, பாகிஸ்தானா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, பங்காளியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஸ்ரீலங்கியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அங்க போனா அங்க எல்லாரும் ஒன்று கூடி அரபாவுல இருப்பாங்க. நமக்கு அரபாவுடைய இணைப்பு தெரியுமா இல்லையா? எல்லாரும் போன திறந்து பேஸ்புக்ல போய் மக்கா லைவ் என்று அடிச்சா வரும், யூடியூபுக்கு போய் மக்கா லைவ் என்று அடிச்சா இப்ப அடிச்சா என்ன செய்யும்? மக்கா லைவ் வரும். ஹாஜிகள் அரபாவுக்கு போறது, அரபாவுல குத்துபா யாருன்னு கூட போட்டுட்டாங்க பேஸ்புக்ல. ஆறு மௌலவி அங்க ஒரு காரி குத்துபா ஓதுவார். நமக்கு தெரியும் அரபாவை பார்த்துட்டு கண்ணுக்கு முன்னால டிவில பார்த்துட்டு நோன்பு பிடிக்காம இது எப்படி ஒரு மடமத்தான்? அரபாவுடைய தினம் என்பது நான் சொல்றேன், இது சம்பந்தமாக உங்களுக்கு என்னங்கள் எந்த மௌலவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 6 மௌலவி உதாரணத்துக்கு உங்களோட குடும்பத்துல மௌலவி இருக்கலாம், யாராவது ஒரு ஆள் செய்யலாம். நீங்க இந்த நம்பர் உங்களுக்கு அந்த நம்மட அந்த இது தவா குரூப்ல இந்த நம்பர் கணக்கு தானே எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த மெசேஜ் போடுறேன், இந்த நம்பர் தான், நீங்க கொடுங்க அந்த நம்பர். மௌலவி இப்படி சொல்றாரு, அரபாவுடைய நோம்பு நோட் பண்ணுமா மாட்டிக்காரி தெரியா கால் பண்ணி கேளு என்று சொல்லி கொடுங்க. பிரச்சனை இல்லை. அவரை நம்பரை கொடுத்து கூட விட்டுறாங்க மௌலவி. எனக்கு முன்னால வச்சு பேசுங்கன்னு சொல்லி அப்ப அவருக்கு ஒரு தெளிவு வரும். அவர் என்ன கால் பண்ற நம்பரை வாங்கிட்டு போய் பேசவே மாட்டாங்க. இப்ப உதாரணம் உங்கள்ட்ட வந்து ஒரு மௌலவி சொல்லுவார் தானே, இல்ல இல்ல நாம நாட்டு போனபடியா பிடிக்கிறேன் சொன்னா உடனடி அவர்கிட்ட வச்சு இந்த நம்பரை கொடுங்க, கோல் அடிங்க இவருக்கு பேசுங்க சொல்லி எங்க 2 பேரையும் பேச விட்டு நீங்க அவுட்ல போட்டு குந்திட்டு நாங்க பேசுறோம். இப்ப யாரு பேசுறது சரியென்று வழங்கமா இல்லையா? அந்த வேலையை செய்யுங்க. அது அல்லாம இந்த அரபாவுடைய நோம்ப இப்ப நான் சொல்றேன் தானே, இப்ப நீங்க சொல்றீங்க என்ன ஜம்மியத்துல் உலமா சொல்லுது புதன்கிழமை குடிங்க, நான் சொல்றேன் இப்ப செவ்வாய்க்கிழமை குடிங்க. செவ்வாய்க்கிழமை அரபாவுடைய தினம், அதாலதான் குடிக்க சொல்றேன். அரபாவுடைய தினத்துல நோம்பு நோட்கிற நபி வழி. அது அல்லாம அடுத்தாண்டு குடிச்சீங்கன்னு சொன்னா அது நபி வழி இல்ல, நம்மளோட ஜம்மியத்துல் உலமா வழி. அதுக்கு எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. உங்களோட நாட்டில பார்த்து நீங்க அரபாவுடைய நோன்பை வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. பிற 9 வைக்கணும் அப்படி ஹதீஸ் இருக்கு. ஆனா எங்கிட்டு பிற 9 என்கிறதா இந்த விஷயம். அது சவுதியில பிற 9, அங்கதான் அரபா மைதானம் இருக்கு. அந்த கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கணும். அந்த கவர்மெண்ட் முடிவெடுக்கிறபடிதான் நாம என்ன செய்யணும்? ஹஜ் செய்யணும். இங்க இருந்து போய் உதாரணத்துக்கு ஒரு ஆள் போய் நம்ம நாட்டுல ஒரு நாள் பிந்தி தானே எல்லாரும் அரபா மைதானத்துக்கு போயிட்டாங்க. இங்க உதாரணத்துக்கு யாரு இந்த முறை போன ஹஜ்ஜி போன ஒரு ஆள் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆள் ஆறு ரிவாஸ்டன் டாக்டர். எல்லாரும் காய்ச்சல் வந்து போனோம் ஹாஸ்பிடல் மூடி கிடக்குறாங்க. ரிவாஸ்டன் டாக்டர் போயிருக்காரு. இப்ப ரிவாஸ்டன் டாக்டர் போய் அங்க என்ன செய்வார்? எங்கட நாட்டுல இன்றைக்கு அரபா நாளைக்கு தான் அரபா, நீங்க எல்லாரும் அரபா மைதானத்துக்கு போங்க, நான் அடுத்த அரபா மைதானத்துக்கு செல்லலாமா? செல்லல. அந்த நாட்டை எடுக்கிற முடிவுக்கு போய் கட்டுப்பாட்டு போய் என்ன செய்யணும்? செஞ்சு தான் பெறணும். அதான் சரி. அப்ப அந்த நாடு எப்ப அரபான்னு அறிவிக்குதோ அப்ப நாம என்ன செய்யணும்? அரபா நோம்ப பிடிக்கணும். எதிர் வருகின்ற அந்த செவ்வாய்க்கிழமை எல்லாரும் அரபா நோம்ப பிடிங்க. அதான் சரி. அது பிளந்து செல்ற ஆட்கள் யாரும் இருந்தா கூட்டிட்டு வாங்க. நானும் ஒரு 2 வருஷம் ஒரு வருஷமா இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு எல்லா மௌலை மாட்டையும் கொடுத்து இல்ல நீ மாத்தி கருத்திருக்கியா வாப்பா செல்லுங்க 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 திரியிறேன். ஒருத்தரும் அங்க செல்றவாடு நானும் பேசுக்குள்ள போடுறேன், அங்க வாட்ஸ்அப்ல போடுறேன், ஏதா மாத்தி கருத்து இருக்கா செல்லுங்க. சென்னா என்ன ஒரு கருத்து சும்மா ஐதியாகுது மசாலா தானே. நீங்க சரியாச்சு உங்களுக்கு 2 கூலி கிடைக்கும் மௌலவி, நாங்க பொழையாச்சு எங்களுக்கு ஒரு கூலியாவது கிடைக்கும் மௌலவி. உனக்கு ஒரு கூலி கிடைக்கும் கேரி அந்த நோம்பு பொழையாருன்னா உனக்கு 2 வருஷத்துக்கு பாவம் போகுதேடாப்பா, அதப்பா கையிலே நீ என்று சொல்லி யோசிக்க வேண்டி இருக்கிறாம. எனவே எனக்கு ஒரு கடமை இருக்கு இந்த இடத்துல, எனக்கு ஒரு கடமை இருக்கு இந்த இடத்துல. பள்ளி மௌலவி யாரு? நான். இந்த சமூகத்துல எனக்கு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு.
அந்த கடப்பாட அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நீ சென்னையா, இந்த பயானுக்கு வந்தாங்களுக்கு நீ சென்னையா சொல்லி கேட்பா. எனவே நான் என்ன செய்யறேன், செல்றேன். அரபாவுடைய நோம்புங்கிறது செவ்வாய்க்கிழமை குடிங்க, அன்றைக்கு தான் அரபாவுடைய தினம். நான் சொல்றது சந்தேகம் சொன்னா யூடியூப்ல போய் மக்கா லைவ் அடிங்க, அன்றைக்கு அரபாவுல எல்லாரும் விரிப்பாங்க. இப்ப ஒவ்வொரு நாளைக்கு அங்க எனி டைம் லைவ் போகும், 24 மணி நேரம் லைவ் வாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரபா நாள்ல அரபா மைதானத்துல போவாங்க. அப்படி இல்லாட்டி ரிவாஸ் டாக்டர் நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாட்ஸ்அப்ல அடிச்சு டாக்டர் இப்படி அரபா மைதானத்தை அடிக்கலான்னு கேளுங்க, எப்ப அரபாவுடைய தினம் பண்ணி கேளுங்க, அவர் சொல்லுவார் பிரச்சனை இல்லை. அன்றைக்கு நோம்ப பிடிங்க, அன்றைக்கு நோம்ப பிடிச்சீங்க சொன்னாதான் உங்களோட அந்த பாவங்கள் என்ன செய்யப்படும். 2 வருஷத்து பாவம் லேசான ஒரு விஷயமா? அடே வாழ்ந்து அனுபவிச்சு 2025 கடந்து வந்துட்டோம் நாம எல்லாம். அதுக்குரிய பாவம் செஞ்சிருக்கோம். எடிஷனலா ஒரு வருஷம் 2027க்குரிய பாவம் என்ன செய்யப்பட போகுது, மன்னிக்கப்பட போகுது. இந்த வாய்ப்பை நாம உற்ற விடக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு சலுகை இது, ஒரு நோன்பு. அந்த நோன்பு நாம எல்லாரும் கட்டாயம் பிடிக்கணும். இதுல நாம மிஸ் ஆகுற சில பெண்களுக்கு இது சில சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த நாள்ல ஒரு மாதவிடாய் காலம் ஆயிட்டுச்சுன்னா கடும் நஷ்டம் பெண்களுக்கு. நோன்பு பிடிக்கல ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டுச்சுன்னா அல்லாஹ் வழங்குற ஒரு சலுகை இல்லாம போயிடும். எனவே நீங்க என்ன செய்யுங்க, சில ஆட்கள் நினைக்கிற இன்னொரு சந்தேகம், இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நாங்க என்ன செய்வோம், இன்றைக்கு நோன்பு பிடிப்போம், அன்றைக்கு நோன்பு பிடிப்போம். என்ன இப்ப அவங்க செல்ற நாள்லயும் நோம்ப பிடிப்போம், நீங்க செல்ற நாள்லயும் நோம்ப பிடிப்போம். அப்படி பிடிச்சா நடக்கும், ரெண்டையும் நாங்க கவர் பண்ணிடுவோம். அப்ப 2 பெண்களுக்கு என்ன செய்யுது, எயிலையாவது நன்மை வந்திருந்தானே. இது யாரே மாற்றுறதுக்கு, அரபாங்கிறது ஒன்றுதான். அன்றைக்கு மரபாவுடைய நியத்து, இன்றைக்கு மரபாவுடைய நியத்துங்கிறது மார்க்கத்திலே இல்லை. அப்படி ஒன்று இல்லை, அது பிழையாயிரும். அரபானோங்கிறது ஒன்றுதான். அதுக்கு நியத்து நான் ராவைக்கு ஒழுங்குறது அரபாவுடைய நோம்பு பிடிக்க. பெஸ்ட் அண்டையை பிடிக்கிறீங்களா, அடுத்த அண்டையை பிடிக்கிற அரபாவுடைய நோம்பு இல்லை. நீங்க அடுத்த அண்டையை பிடிக்கல, முந்தி பிடிச்சது அரபாவுடைய நோம்பு இல்லை. எனவே நீங்க என்ன செய்யணும், அரபாவுடைய நோம்ப அரபாவுடைய தினத்துல என்ன செய்யுங்க, பிடிங்க. இது சம்பந்தமாக என்ன கேள்வி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. அதுபோல உங்களோட வேற என்ன கேள்வி இருந்தாலும், இதுக்கு போற ஊட்ட போய் ஏதாவது கேள்வி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன செய்யுங்க, அனுப்புங்க. நான் அழகா உங்களுக்கு என்ன செய்வேன், அனுப்புவேன். அதுபோல இன்ஷா அல்லாஹ் குரூப்ல வேணும்டா நம்பர் இந்த ஆர்டிகல் தேவைன்னு சொன்னா பிடிஎஃப்ல இந்த ஆர்டிகல் இருக்கு, வாசிச்சு பார்க்க போறாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க, நான் என்ன செய்வேன் இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு அனுப்புறேன், வாசிச்சு பாருங்க. இதுல அரபானோம் கூட அரபா நாள் எப்படி, அரபாவுடைய சிறப்பு என்ன, அதுபோல அரபா நோம்பு ஹஜ்ஜாஜிகள் பிடிக்கணுமா பிடிக்கப்படாதா, அதுபோல அரபாவுல நான் சொன்ன இந்த சில மௌலைமாரு சில இந்த கேள்விகள் வைப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் எல்லாம் என்ன செய்யுது, அழகா தொகுத்து அதுக்குரிய பதில்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, இதுல வழங்கப்பட்டிருக்கு. நீங்க பெருநாள் எப்ப வேணா கொண்டாடுங்க, அது கூட தேடலை பொறுத்தது. ஆனா சரியான முறை நோன்பு பிடிச்சு அடுத்த அன்றைக்கு என்ன செய்யணும், பெருநாள் கொண்டாடணும், அதுதான் சரி. ஆனா இப்ப உங்களுக்கு அதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம், அது நீங்களும் அல்லாஹ்வும் பார்த்துக்கங்க. அது முரண்பாடான ஒரு விஷயம், அது பிறகு பாருங்க. ஆனா நோன்பு விஷயத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நோன்பு, திங்கட்கிழமை அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, எல்லாரும் படுக்கக்குள்ளே நோன்பு பிடிக்கிறதுக்குரிய ஆயத்தங்களை செஞ்சு கொள்ளுங்க. 7 மாணாக்கள் எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் இந்த நாளைக்கு நோன்பு பிடிக்கிற சின்ன பிள்ளையானே பருவாயில உடட்டும் சுற்றுலாமலுக்கு 7 மாத அளவு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, வீட்டுல அந்த நோன்பை பிடிங்க. நிறைய பேர் என்ன செய்யற பொடுபோக்கு, இதுல பொம்பளைகள் மட்டும் தான் நோன்பு பிடிக்கிற, ஆம்பளைகள் அன்றைக்கு என்ன தொழிலுக்கு போறோம், அடுத்த அன்றைக்கு பெருநாள் தொழிலுக்கு போனாதான் என்ன உடுப்பு எடுக்க, இல்லாட்டி என்ன செய்யல உடுப்பு கஷ்டமாயிரும், சிக்கல் ஆயிரும். எனவே என்ன செய்ய, நீ தொழிலுக்கு போ, நோன்பு பிடிக்காட்டி பிரச்சனை இல்லை. அன்றைக்கு நோன்பு பிடிக்காட்டி தொழிலுக்கு போகாட்டி பிரச்சனை இல்லை, ஹஸ்பண்ட நோன்பு பிடிக்க வைங்க. அதான் சிறப்பு. உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படணும், உங்களுக்கு எல்லாம் உழைச்சி கொண்டு அந்த மனுஷனுக்கு பாவம் மன்னிக்கப்படப்படாது. எனவே என்ன செய்யுங்க, அந்த நாள்ல
எல்லாரும் குடும்பத்தோட என்ன செய்யுங்க, நோன்பை பிடிங்க. குடும்பத்தோடன்றதை விட நம்மளோட மொத்த ஊரும் என்ன செய்யணும், அந்த நோன்பை பிடிங்க. சிலாக்களுக்கு ரமலான் நோன்பே இல்லை, பரவாயில்லை, அல்லாஹ் போட்டு அரபாவுடைய நோன்பை எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, எத்தி வைங்க. அந்த நாள்ல எல்லாரும் நோன்பை பிடிங்க, அந்த பயனை அடைஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் நம்மளோட அமல்களை என்ன செய்யணும், பொருந்திக் கொள்ளணும். அரபா நோன்பு சம்பந்தமான ஏதாவது கேள்விகள், அது போல உலுஹியா சம்பந்தமான கேள்விகள் இருந்தான கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ்.